குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு இன்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளின் மாலை வேளையிலும் கூட மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரை இந்த இணைய வாயிலாக சந்திப்பதற்கு கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பரிசுத்தாவியானவருடைய வரங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே கடந்த வாரத்திலே போதிக்கும் வரத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். போதிக்கும் வரத்திலே போதிக்கும் வரம் என்றால் என்னவென்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக எடுத்து கூறக்கூடியது, மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே கர்த்தருடைய வேதாகமத்தின் உண்மைகளை சத்தியங்களை எடுத்து தெளிவுபடுத்துதல் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வரத்தை குறித்து முக்கியமான வேத பகுதிகளிலே முக்கியமாக கூறப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 எபேசியர் 4 அதிகாரம் 11 ரோமர் 12 அதிகாரம் 7 இந்த வரத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்த்தோம், இந்த போதிக்கும் வரம் எதுவல்ல என்று சொல்லி பார்த்தோம். போதிக்கும் வரம் என்று சொல்லக்கூடியது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய வசன வெளிச்சம் அல்ல, ஒளியூட்டக்கூடியதல்ல. ஒளியூட்டுதல் என்று சொல்லக்கூடியது ஒரு வசனத்தை படிக்கிறார், அதை கர்த்தருடைய ஆவியானவர் அதை படிக்கிற வேளையிலோ இல்லாவிட்டால் போதகர்கள் மூலமாகவோ மற்ற வழிகளிலோ அதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்ய வல்லவர். ஆனால் போதக வரம் என்று சொல்லக்கூடியது புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, புரிந்து கொண்டு அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக விளங்கப்படுத்துதல் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக போதிக்கும் வரம் தீர்க்க தரிசன வரம் அல்ல என்று சொல்லி பார்த்தோம். தீர்க்க தரிசன வரம் புதிய வெளிப்பாட்டை தேவனிடத்திலிருந்து பெற்று பிரகடனப்படுத்தக்கூடியது, அறிக்கக்கூடியது. அது வேதாகம காலங்களிலே அதனுடைய அவசியம் இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவைகளை எடுத்து அது என்ன சொல்லியிருக்கிறார், சபைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லக்கூடியதுதான் போதக வரத்துடைய வேலை என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக போதிக்கும் வரமும் பிரசங்கிக்கும் வரமும் ஒன்றல்ல என்று சொல்லி பார்த்தோம். இரு வரங்களுக்கு இடையிலே ஒற்றுமையில் இருந்தாலும் பிரசங்க வரம் பிரதானமாக அது ஹெரால்டு, பிரகடனப்படுத்தக்கூடியதை அறிவிக்கிறது. அதை ஒரு வகுப்பறை தோற்றத்திலோ அந்த பாணியிலோ அதை நேரடியாக செய்ய முடியாது. அது ஒரு பிரகடனம், ஒரு அறிக்கை, பிரகடனம் அந்த சார்ந்து இருக்கிறது. ஆனால் பிரசங்கத்திலும் போதகம் வரலாம், போதகத்திலும் பிரகடனப்படுத்தக்கூடியது வரலாம். ஆனால் பெருவாரியாக பிரசங்கம் போதகம் வேறு இடங்களிலே நிற்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதை பிரசங்க வரம் பார்க்கும்போது பிரசங்கத்தை குறித்து அதிகமாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்த்தோம், சபைக்கு போதகர்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே போதகவரம் எந்த அளவிற்கு சபைக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக சொன்ன கிரேட் கமிஷன், பெரிய கட்டளையை பார்த்தோம். நீங்கள் பூமிக்கு புறப்பட்டு போய் பிதாகுமார் பரிசுத்தாவில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டையாவை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவைகளையும் சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக சபையினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போதகர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கிற ஆலோசனையிலே பார்த்தோம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தோம். அடுத்ததாக தேவனை உண்மையாக பூரணமாக நேசிக்க வேண்டுமானால் ஒரு மனிதன் கர்த்தருடைய வேதாகமத்தை சரிவர அறிந்திருக்க வேண்டும். சரியாக அறிந்து கொண்டால்தான் அவரை சரியாக அன்பு கூற முடியும் என்று சொல்லி பார்த்தோம். சரியாக அறிந்து கொள்வதற்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகையினாலே போதக வரம் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு தொடர்ந்து இந்த போதக வரத்தை குறித்த இன்னும் மேலதிகமான காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நம் கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணும்படி கட்டளை கொடுத்தார். அடுத்ததாக அப்போஸ்தலர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்ட பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவித்த போது அவர்கள் செய்த காரியம் என்னவென்று சொல்லி பார்க்க வேண்டும். பொதுவாக அப்போஸ்தலர்களின் நடபடிகள் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் மூலமாக நடைபெற்ற அற்புதங்கள், அதிசயமான கிரியைகள், தேவன் அவர்களை பயன்படுத்தின விதம் போன்றவைகளை தான் பிரதானப்படுத்தி அனைவர் பேசுவார்கள். அப்போஸ்தல நடபடிகள் என்று சொன்னாலே அனைவருடைய மனதிற்கு வருவது மரித்தோர் எழும்பினது,
அதிகமான அற்புதங்கள் செய்தது, தேவதூதர்களால் விடுதலையாக்கப்பட்டது போன்றவைகளை தான் நினைவில் கொண்டுருவார்கள். அது நடந்தது, அதை சிந்திப்பது தவறல்ல. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கும் பொழுது முக்கியமாக அவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசனத்தைக்கு வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் அதனுடைய 17 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 17 முதல் 21. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரு யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மேம்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்தவர்களை தண்டிக்க வகை என்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். இங்கே நான் பார்க்கிறது என்ன? இயேசுவை குறித்து, கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து போதிக்கவும் பேசவும் கூடாது என்று கட்டளையிட்டார்கள். அப்போஸ்தலர்கள் போகிற இடங்களில் அற்புதம் செய்வது, அசுத்தாவிகள் வேதனை பெற்று போற விடுதலையாக்குவது போன்ற பணிகளை மாத்திரம் செய்யாமல் ஒரு பிரதானமாய் நிறைவேற்றின பண்ணி சுவிசேஷம் அறிவித்தார்கள், வசனத்தை போதித்தார்கள். அவங்களுக்கு வருகிறது, நீங்கள் போதிக்க கூடாது. இப்போ என்ன சொல்றாங்க? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கில் உங்களுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்காது. அடுத்ததாக அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 40 முதல் 42 வரை பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் தேவாலயத்தில் வீடுகளில் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி, proclaiming Jesus Christ, தினசரி போதித்தார்கள். ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, தினசரி இது நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், மூப்பர்கள் போதித்தார்கள். அதே வேளையிலே பெண்களும் போதிக்கிற ஊழியத்திலே தேவன் பயன்படுத்தினார் என்று பார்க்க முடியும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். தீத்து 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும். தீத்து 2வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரை வாசியுங்கள். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்கள் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிகிறவர்களுமாய் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவருமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். இங்கே முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், வயதிலும் கிறிஸ்தவ அனுபவத்திலும் முதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள், இளவயதுள்ள ஸ்திரீகளுக்கு, புதியதாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு புத்தி சொல்வதற்கு அவர்கள் கிருபை பெற்றிருக்கிறார்கள். தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறது. உமன் பைபிள் ஸ்டடி போன்றவைகளை பேசுகிறது. மட்டுமல்ல, சபையிலே போதக ஊழியத்திற்கு ஒரு முக்கிய பொறுப்பு உண்டு. யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. இந்த வசனம் என்ன சொல்ல வரவில்லை என்பதை முதலாவது நான் சொல்லுகிறேன். போதகர்களாய் யாரும் ஆகிவிடக் கூடாது என்று பைபிள் சொல்லவில்லை. ஒருவரும் போதிக்கக்கூடாது என்று சொல்லி பைபிள் சொல்லவில்லை. போதக வரம் இருக்கிறது. தேவன் சபையிலே போதகர்கள் எழுப்புகிறார். ஆனால் இந்த நிருபத்தினுடைய பின்னணி, இந்த அதிகாரத்திலே நாவடக்கத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். 2வது அதிகாரத்திலே விசுவாசம் என்று சொல்லி, ஆனால் கிரியைகளிலே விசுவாசத்திற்கேற்ற எந்த ஒரு கிரியை இல்லாதவர்களை குறித்து பேசுகிறார்.
ஆகையினாலே இந்த வசனம் என்று சொல்லக்கூடியது என்ன அர்த்தமாயிருக்கும் என்று வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த வரத்தை சிலருக்கு அதிக திறமை இருக்கும், திறமை இருந்த உடனே நாங்கள் கிறிஸ்தவ முதிர்ச்சி இல்லாமல் எதையும் பேசலாம் என்று சொல்லி சிலர் பேச துணிந்திருப்பார்கள், அவர்களை கண்டித்து எழுதுகிறார் என்றும், அதே போல போதிக்கிற வரத்திற்கு இருந்தவருடைய கொடுக்கப்பட்ட கனத்தை பார்த்து அந்த வரம் இல்லாதவர்கள் இந்த வரத்தை இருப்பது போல காண்பித்து கொண்டு தங்களை ஒரு பெரிய இதாக எடுப்படுத்தி காண்பித்ததை வைத்து இந்த காரியத்தை இங்கு பேசுகிறார் என்று நாம் பார்க்க முடியும். ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இது வாய்க்கு வந்தபடி பேசுவதெல்லாம் போதகமாகி விடாது. ஆகையினாலே வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி கொட்டிவிட்டு அது போதக வரம் என்று சொல்லக்கூடாது. அப்படி ஒரு எச்சரிப்பை வேதாகம் கொடுக்கிறது. ஏன் கள்ள போதகர்கள் சபை நடுவே இருந்தார்கள், மாறுபாடானவற்றை போதிக்கிறவர்கள், துர்போதனைக்காரர்கள், தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாக நிற்கிறவர்கள் இருந்தார்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளின் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டிலே முக்கிய பிரச்சனை கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பிரச்சனை. புதிய ஏற்பாட்டு சபையிலே மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது கள்ள போதகர்களுடைய பிரச்சனை. அவர்களை குறித்து பேதுரு சொல்லுகிறார், அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை they will introduce destructive heresies, தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். இயேசு எல்லாருக்காக மரித்தார், அதை மறுதலிக்கிற விதத்திலே அவர்களுடைய கிரியை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக ஒரு எச்சரிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதகத்தை குறித்து இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அடுத்ததாக போதக வரத்துடைய முக்கியமான நோக்கம் கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு நேராய் நடத்துவது. போதக வரம் என்று சொன்ன உடனே எனக்கு 4 வார்த்தை தெரியும், 4 காரியம் தெரியும், எனக்கு அதிகம் தெரியும் என்று பெருமை பாராட்டுவதற்கு பீற்றிக் கொள்வதற்கு அல்ல, கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு நேராக நடத்துவதற்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 10 முதல் 13. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு ஆகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராக சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்கு போதக வரம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்படியானால் எங்கு பக்தி விருத்தி நடைபெறவில்லையோ அங்கு போதக வரம் இல்லை என்பது அர்த்தம். ஒருவர் தன்னை போதிக்கிற வரமுடையவர் என்று சொல்லிக்கொண்டு பக்தி விருத்திக்கு ஏதுவான, பரிசுத்தத்திற்கு ஏதுவான, கர்த்தரை அறிகிற அறிவிற்கு ஏதுவான எதையும் பேசாமல் சொந்த காரியங்களையும் சொந்த கதைகளையும் சொந்த அனுபவங்களையும் மாத்திரமே பேசி ஜனங்களுடைய இச்சையை தூண்டிவிடுவதற்கு ஏதுவாய் பேசிக்கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர் நல்ல போதகர் அல்ல, அவர் கள்ள போதகராக இருக்கிறார். அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார்கள், எனி டீச்சிங் that does not lead to holiness is a false doctrine. எந்த ஒரு போதனை ஒருவரை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தவில்லையோ அது துர்போதனையாக இருக்கிறது. ஆகையினாலே போதக வரம் என்று சொல்லக்கூடியது ஊர்க்கதை உலக கதை பேசுவதல்ல, நாட்டு நடப்பு பேசுவதல்ல, கர்த்தருடைய வேதாகமத்தை கிரமமாக ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே விளங்க செய்து அதன் மூலமாக சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இது ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்ததாக போதிக்கிற வரம்
அது வளர்க்கப்பட முடியும். அதாவது சில ஆதி சபையிலே தேவன் கொடுத்த சில வரங்கள் அது இவருடைய முயற்சியினால் வளரக்கூடிய வரங்களாக இருக்கவில்லை. உதாரணத்திற்கு பற்பல பாஷைகளை பேசுதல் தேவன் கிருபை செய்யும் பொழுது இயல்பாகவே வந்துவிடும். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசன வரம், சுகமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, இந்த வரங்களிலே வளர்வதற்கு எந்த காரியமும் இல்லை. அதனுடைய அவசியம் வரும்பொழுது அந்த வரம் தானாகி செயல்படும். ஆனால் சபை வளர்ச்சி வரங்களை பார்க்கும் பொழுது இந்த வரங்கள் வளர்த்தப்பட வேண்டிய ஒன்று, வளர்ச்சிக்கு நேராய் நடத்தப்பட வேண்டிய ஒன்று. வரம் இருந்த உடனே ஆரம்பத்திலே எல்லாவற்றையும் தெளிவாக போதித்து விட முடியாது. வரம் இருக்கிறது என்றால் அந்த வரத்தை சரியாக கண்டுபிடித்து அதிலே வளர வேண்டும். அதை இரண்டாவது நாம் பார்ப்போம். அதாக இந்த வரமானது பல நிலைகளிலே பயன்படுத்தப்பட முடியும். எப்படி என்றால், முதலாவது ஒரு கிரமமான போதனை மூலமாக எடுக்கப்பட முடியும். ஒரு கிரமமாக ஒரு வேத பாடக்கூட்டமோ, ஓய்வு நாள் பாடசாலையோ, வேதாகம கலாசாலையோ, வீட்டு வேதாகம பாடங்களோ, இப்படி ஏதாவது ஒரு வழிகளிலே கிரமமாக வேதாகம சத்தியங்களை சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், மூப்பர்கள், வயோதிபர்கள், வயது வித்தியாச அடிப்படையிலே, அவருடைய கல்வி வித்தியாச அடிப்படையிலே பல நிலைகளிலே பல வகைப்படுத்தி இந்த வரத்தை பயன்படுத்தப்பட முடியும். ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்துவ என்ற பெயர் வழங்கிற்று. 1 வருட காலம் சபையோடே கூடியிருந்து உபதேசம் பண்ணினார்கள். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். முந்தின சொல்லுகிறது, பின்பு பர்னபாஸ் அவளை தேடும்படி தர்சுவுக்கு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். பவுல் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து தொடர்ந்து உபதேசம் பண்ணினார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 11வது வசனம். அவன் 1 வருஷமும் 6 மாத காலம் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். கொரிந்து பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 18 மாதம் தங்கியிருந்து தேவ வசனத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தான். 18 மாசமும் அற்புதங்களையே செய்து கொண்டிருந்தான் என்று பிரபலியப்படுத்தவில்லை. அற்புத ஊழியம் செய்தார். அற்புத ஊழியம் நடைபெற்றது. கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஆனால் பவுல் பிரதானமாய் செய்தது என்னது? தேவ வசனத்தை உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததாக எபேசு பட்டணத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 19:10 2 வருஷ காலம் இப்படி நடந்திருந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாக எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். முந்திர வசனத்தை 8 வாசிக்கிறேன். பின்பு பவுல் ஜெபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேலை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். பைபிள் ஸ்கூல் நடத்தியிருக்கிறார். திறனு என்னும் வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே இன்றைக்கு சிலருக்கு மாதத்திற்கு ஒரு முறை நடக்கிற கூட்டத்திற்கு போவதற்கே மனமில்லை. வீக்லி பைபிள் ஸ்டடி அதிலும் பெரிய ஆர்வம் இல்லை. சிலர் கலந்து கொண்டாலும் வேண்டா வெறுப்போடு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், 2 வருஷம் தினசரி இப்படி நடந்ததுனாலே எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 11வது வசனம் சொல்லுகிறது, தேவன் விசேஷித்த அற்புதங்களில் பவுல் கையில் செய்துள்ளினார். அதெல்லாம் உண்மைதான். அது அற்புதம் அவரை கொண்டு செய்த உடனே அவர் போதிக்கிற ஊழியத்தை அவர் குறைத்து மதிப்பிடவில்லை. அதற்கு கீழ்தான் எல்லாமே. சபையை மேய்ப்பதும் போதிப்பதும் சுவிசேஷம் அறிவிப்பதும் இதற்கு கீழ்தான் அனைவற்றும் வரும். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை வார்த்தை வடிவில் செய்யலாம். சிலர் வார்த்தைகளிலே அதிக வார்த்தை அவர்களுக்கு பிரயோகம் பயன்படுத்த கிருபை இல்லாதவர்கள். இப்போ மோசே சொல்வார், நான்
திக்குவாயும் மந்த நான் உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அவர் பைபிளுடைய முதல் 5 நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் தான் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அவருடைய டீச்சிங். சிலருக்கு தேவன் அதிகமாக வாய்வழி போதிப்பதற்கு அவர்களுக்கு இயலாவிட்டாலும் எழுத்தின்படியாக அவர்கள் இந்த கிருபையை அவர்கள் பயன்படுத்த முடியும். இன்றைக்கு நமக்கு ஆடியோ இவைகளெல்லாம் பதிவு செய்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களிலே அப்படி இல்லை, கடந்த நூற்றாண்டுகளில் அப்படி இல்லை. ஆனால் அந்த அவருடைய எழுத்து மூலமாய் வந்த போதகம் தான் இன்றைக்கு நமக்கு வேதாகமாக வந்திருக்கிறது. மற்றும் கடந்த பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ நூல்கள் மூலமாகவும் அவருடைய போதக வரம் இன்றைக்கு நமக்கு பயன்படுகிறது. காரணம், அது எழுத்து மூலமாய் வந்திருக்கிறது. ஆகையினாலே இந்த வரத்தை இருக்கிறவர்கள் வாய் வழியாக மட்டும் இந்த வரத்தை உபயோகிக்காமல் அவர்கள் எழுத்து மூலமாகவும் இந்த வரத்தை உபயோகிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். அதை மேலும் அவர் கிறிஸ்தவ ஆலோசனை, குடும்ப ஆலோசனை மூலமாகவும் இந்த வரம் பயன்படப்பட முடியும். இது வெறுமனே உபதேச ரீதியான காரியங்களை மாத்திரம் பேசுவதோடு நின்றுவிடாதபடிக்கு அனுதின வாழ்விலே கட்டி எழுப்பப்படுவதற்கு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதிலே, அனுதின பிரச்சனைகளுக்கு தேவாலோசனை வசனத்தின் அடிப்படையில் கொடுப்பதில் கூட இந்த வரம் பயன்படுத்தப்பட முடியும். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 26வது வசனம். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்பல்லோ ஏற்கனவே அநேக கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டவர். ஆனாலும் அவருக்கு இன்னும் அதிக காரியங்களை சொல்லக்கூடியவர். அவரை வரவழைத்து ஒரு கவுன்சிலிங் மூலமாக, ஆலோசனை மூலமாக சில காரியங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படி போதக ஊழியம் மிக முக்கியமானது. அது பல நிலைகளிலே பயன்படக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இவ்வளவு முக்கியத்துவம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த போதக ஊழியத்திற்கு இன்றைய சபைகளிலே அதிக முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் இந்த இராணுவம், கடற்படை, விமானப்படை இவைகளுடைய தடவாடங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவைகளை தினசரி பயன்படுத்த முடியாது. அதாவது பீரங்கிகளை யுத்தம் வந்தால் தான் பயன்படுத்த முடியும். விமானங்கள், போர் விமானங்கள், போர்க்கப்பல்களுடைய முழு பயன்பாடு யுத்தங்கள் வரும்போது தான் வரும். சும்மா இருக்கிறதே 4 குண்டை போடுவோன்னு சொல்லி போட முடியாது. அப்போ என்ன செய்வார்கள், அதை ஒவ்வொரு மாதமும் சில மாதங்களுக்கு ஒரு முறை பராமரித்து இயற்கையினுடைய கால மாறுதல்களினாலே அது துருப்பிடித்து விடாதபடிக்கு அதற்குரிய எல்லா காரியங்களையும் மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது அதனுடைய இடத்திலே இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருந்த இடத்திலே இருக்கிறார்கள். அப்படியே ஒரு கொஞ்சம் ஆண்டவர் நல்லவர், போதுமானவர் என்கிறது போல சில மேற்பூச்சான சில காரியங்கள் மற்றும் சொல்லப்பட்டு இருக்கிறதுனாலே கிறிஸ்தவ வளர்ச்சி இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. ஒரு மெச்சூரிட்டி எப்போது வரும் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை சரியாய் அறிந்து கொண்டு அதன்படி வாழும் பொழுதுதான் கிறிஸ்தவ முதிர்ச்சி வரும். ஏதோ உலகத்தில் கஷ்டம் வருவதனால், நஷ்டம் வருவதனால் மட்டும் கிறிஸ்தவ முதிர்ச்சி என்று சொல்ல முடியாது. கஷ்டம் எல்லாருக்கும் வருகிறது, நஷ்டம் எல்லாருக்கும் வருகிறது. கஷ்டம் நஷ்டம் மட்டும் முதிர்ச்சி என்று சொன்னால் அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். கர்த்தருடைய வசனத்தை திட்டமாக அறிந்து கொண்டு, உலகம் எப்படி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, உலகம் இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி காரியங்களை அறிந்து செயல்பட வேண்டும். இப்படி இந்த போதக வரம் செயல்படும் பொழுது என்னென்ன காரியங்கள் அதன் மூலமாக நடைபெறும் என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஒரு போதிக்கிறார் என்று சொன்னால், ஒரு போதக வரத்தை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் என்னென்ன காரியங்கள் நடைபெறும், அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்க்க. இதுவரைக்கும் அடிப்படையான அறிமுகமான காரியங்களை தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக இப்பொழுது போதக வரத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அது ஒரு வரம் செயல்படும் பொழுது அது எப்படி இருக்கும் என்பதை
நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, போதக வரம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஏதோ இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஊடகங்கள் வளர்ந்த பிறகு, ஊடகத்துறையிலே யாரும் நுழையலாம் என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு, குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு, அனைவருக்கும் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய சிந்தைகளை பிரதிபலிப்பதற்கு ஒரு தளம் இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு சிறு வயது முதற்கொண்டு பலர் யூடியூபராக வருகிறார்கள், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்கிறாங்க. அவர்களுடைய கருத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள் பலரை சென்றடைகிறது, லட்சக்கணக்கானவர்களை சென்றடைகிறது. இப்படி பல நிலைகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். சிலர் அவங்களுக்கு தெரிந்த காரியங்களில் சமையலோ, இல்லாவிட்டால் நாட்டு நடப்போ, அரசியலோ, பொருளாதாரமோ, சரித்திரமோ, ஆன்மீகமோ, தொழில்நுட்பமோ, இது சார்ந்த அநேக காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி என்றால் அவர்களும் போதிக்கிற வரம் பெற்றிருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி வரும். அவர்களுக்கும் அப்போ போதக வரம் இருக்கிறதா? மற்றவர்கள் இப்பொழுது சிலர் வரக்கூடிய ஒவ்வொரு இன்றைய தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிறார்கள். இப்பொழுது விண்டோஸ் இயங்குதளத்திலே விண்டோஸ் 11 இயங்குதளம் வந்திருக்கிறது, அதை குறித்து பேசுகிறார்கள். அந்த விண்டோஸ் இயங்குதளம், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இது இன்ஸ்டால் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு இது இருக்கிறது. இன்றைக்கு எந்தெந்த இது இருந்தால் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதில் ஒரு டிபிஎம் என்கிற ஒரு இது இருக்கிறது, அதை எனேபிள் ஆகணும். அப்போது அதை குறித்து ஒரு விவாதம் நடத்துகிறார்கள். அது இல்லாமல் என்ன செய்ய முடியும், ஏன் இப்படி இப்போ தொழில்நுட்பத்தில் ஒன்று வரும் பொழுது அநேக பேசுகிறார்கள். சரித்திரத்தை பற்றி பேசுகிறார்கள், அரசியலை பற்றி பேசுகிறார்கள். இதுவும் என்னது, இது கடவுளை பற்றி பேசுகிறார்கள். அந்த அளவிலே அதே போல இதுவும் ஒன்றென்று எடுத்து விட முடியுமா என்று ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அப்படி கிடையாது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போதக வரம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. எல்லா பரிசுத்தாவியானுடைய எல்லா வரங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதே போல போதக வரமும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நாம் இந்த வரங்களை குறித்த பாடத்தை படிக்க துவங்கும் போதே உங்களோடு நான் பேசியிருந்தேன். இயற்கை தாளந்துகளுக்கும் பரிசுத்தாவியானுடைய வரங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இயற்கை தாளந்துகள் அனைவருக்கும் இருக்கிறது, தாளந்துகள் இல்லாத எந்த மனிதனும் இல்லை. ஆனால் தாளந்துகள் வித்தியாசப்படும். சிலர் டல் ஹெட்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கு சிலவற்றை புரிந்து கொள்வதற்கு உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது, வேறு நிலைகளிலே அவர்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள். சிலருக்கு படிப்பே ஏறாது, ஆனால் அவர்கள் ஸ்போர்ட்ஸில் அவர்கள் முதல் இடத்துல இருப்பாங்க. இப்படி இயற்கை தாளந்துகள் இருக்கிறது. இயற்கை தாளந்துகள் ஒருவருக்கு பிறப்பால் வரக்கூடியது. ஆனால் பரிசுத்தாவின் வரங்கள் மறுபிறப்பால், ஆவிக்குரிய பிறப்பால் வரக்கூடியது, ரட்சிக்கப்படுவதனால் வரக்கூடியது. இயற்கை தாளந்துகள் தேவன் அளிக்கக்கூடிய பொதுவான கிருபையின் வெளிப்பாடாக வரக்கூடியது, காமன் கிரேஸ், மழை பெய்கிறது. பரிசுத்தாவின் வரங்கள் சிறப்பு கிருபை, அது சபையோடு இணைந்து செல்லக்கூடியது. பொதுவான கிருபை சமுதாயத்தோடு செல்லக்கூடியது. தாளந்து இருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தோன்றக்கூடிய எல்லா காரியங்களை குறித்தும் கம்யூனிகேட் பண்ணுவார்கள், பேசுவார்கள். போதக வரம் பெற்றவர்கள் முக்கியமாக பேசக்கூடியது சாம்பார் வைப்பது எப்படி, ரசம் வைப்பது எப்படி, வீடு வாங்குவது எப்படி என்பது அல்ல, அழகு சாதன பொருட்களை பற்றி அல்ல, வேதாகமத்தின் உண்மைகளை பேசுவார்கள். அது போதக வரத்தினுடையது. தாளந்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த காரியத்தை குறித்து எனக்கு இப்படி தெரியும், இன்றைக்கு இருக்கிறதை குறித்து இப்படி தெரியும், இது இப்படி செல்லுகிறது, புவியியல் இப்படி இருக்கிறது, பொருளாதாரம் இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் போதக வரம் பெற்றவர்கள் அதை போதிப்பார்கள், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதோடு இணைந்து இதை பிரகடனப்படுத்துவதற்கு பிரயத்தனம் எடுக்க வேண்டும். இது வரங்களோடு தொடர்புடையது. அடுத்ததாக இதில் ஒரு கேள்வி வரும், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரமா என்று கேட்கும் பொழுது, ஒரு மனிதருக்கு இயல்பாகவே போதிக்கிற, அதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறது வைத்துக்கொள்வோம். போதிக்கிற தாளந்து இருக்கிறது. போதிக்கிற தாளந்து வேறு, போதிக்கிற வரம் வேறு. போதிக்கிற தாளந்து இருக்கிறவர்கள்
ஆசிரியராக பணி செய்வார்கள், விரிவுரையாளராக பணி செய்வார்கள், கருத்தரங்குகளிலே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், மீடியா ஜேர்னலிசம் பத்திரிகை துறையிலே இருப்பார்கள். பத்திரிகை துறையிலே இருக்கிறதுனாலே பரிசுத்தாவியினுடைய போதக வரத்தை பெற்றார் என்று ஆகிவிடாது. ஆசிரியர் பணி செய்வதனாலே போதக வரம் செய்கிறோம் ஆகிவிடாது. ஆனால் அது முதல் ஒரு பெற்றோர் குறித்த பிறப்பிலே வரக்கூடியது. இது பரிசுத்தாவியானவர் தமது சர்வாளுமையின்படி கொடுக்கக்கூடியது. ஆகையினாலே வெறுமனே ஒருவர் பள்ளியிலோ கல்லூரியில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் எனக்கு ஸ்கூல் பாடங்கள் எடுக்க தெரியும்னு சொல்றதுனால பைபிளை போதித்து விட முடியாது. அதற்கு வரம் இருக்கணும். அது மிக முக்கியமானது. எனக்கு சில காரியங்களை பேச தெரியும் என்று சொன்னால், எனக்கு பேச தெரியும் என்று சொன்ன உடனே வேதாகமத்தை போதித்து விட முடியாது. ஒரு உதாரணம் பார்க்க வேண்டுமானால் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம். மதன் கௌரி என்கிற ஒரு நபர் ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறார். 5 மில்லியனுக்கு அதிகமானவர் அவரை பின்தொடர்கிறார்கள். அவர் தினசரி ஒரு 10 நிமிடம் 12 நிமிடம் ஏதாவது ஒரு சம்பவத்தை எடுத்து வைத்து நாட்டு நடப்புகளையோ இல்லாவிட்டால் சரித்திர நிகழ்வுகளையோ இல்லாவிட்டால் வேறு அநேக காரியங்களை எடுத்து தினசரி பேசுவார். அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அதை பின்தொடர்கிறவர்கள் உண்டு, கேட்கிறவர்கள் உண்டு. அப்போ அவருக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறது. போதிக்க வர இருக்கிறதா போதிக்க வர இருக்க முடியாது. ஒரு நாள் அவர் கிறிஸ்தவத்தை பற்றி ஒன்று பேசியிருக்கிறார். நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். கிறிஸ்தவத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அவர் எந்த கண்ணோட்டத்தில் பேசியிருக்கிறார்? கிறிஸ்தவத்தை ஒரு உலகத்தார் எப்படி பொதுவான நிலையிலே பார்க்கிறார்கள், அதை புரிந்து கொண்டு இப்படி இருக்கிறது என்று அவர் கிறிஸ்தவத்தை குறித்த தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த முயன்றிருக்கிறார். ஆனால் போதிக்கும் வரம் பெற்றவராக இருக்க வேண்டும், முதலாக ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும், கிறிஸ்தவராக இருக்க வேண்டும், அவருக்கு போதக வரம் இருக்க வேண்டும். போதக வரம் பெற்றவர் கிறிஸ்தவத்தை குறித்து பேசுவதற்கும் என்னதான் கோடிக்கணக்கானவர் பின்தொடர்ந்து எதையும் பேசக்கூடிய ஒரு திறமை பெற்றிருந்தாலும் கிறிஸ்தவத்தை குறித்து போதக வரம் இருக்கிறவர் பேசுவது போல் துளியளவும் பேசிவிட முடியாது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆசிரியராக பணி செய்வதற்குரிய ஆசிரியராக இருக்கக்கூடிய இந்த தாளந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் போதக வரத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். கொடுக்க மாட்டாரும் கிடையாது. அது கொடுக்கும் பொழுது அதுவும் இதுவும் இணைந்து செல்லும். அவர்கள் பொது இடத்திலும் பொது காரியங்களையும் பேச முடியும், இறையிலையும் பேச முடியும், தேவனை குறித்தும் பேச முடியும். தேவன் இயற்கை தாளந்திலே கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அவருடைய சர்வாளுமைக்கு உட்பட்டது. அவர் யாருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் தமது சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் யாருக்கு என்ன கொடுப்பார் என்பதை அவர் தீர்மானித்து விட்டார். அப்படி இருந்தால் இரண்டையும் பயன்படுத்த வேண்டும். அதே வேளையில் இயல்பாகவே கல்வி அறிவில்லாதவர்கள், இயல்பாகவே கூச்ச சுபாவம் உள்ளவர்கள், இயல்பாகவே பேச தெரியாதவர்களுக்கு தேவன் போதக வரத்தை கொடுத்து தலை சிறந்த போதகர்களாகவும் சரித்திரத்திலே பயன்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகையினாலே போதக வரத்தினுடைய சிறப்பம்சம் என்று சொல்லக்கூடியது அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. வேதாகமத்தை போதிக்கிறது தானே, யாரும் எடுத்து பேசிடலாம் என்று பேச முடியாது. ரட்சிக்கப்படாதவர்களாலே அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் அது குழப்பத்தில் போய் முடியும். ஒன்றில் அது தவறு என்று சொல்லி தான் முடிப்பார்கள். அவர்களால் வேதாகமத்தின் உண்மைகளை தெளிவாக எடுத்து பேச முடியாது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த வேண்டிய வரங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களிலும் கூட போதக வரம் இல்லாதவர்களுக்கு வேதாகமத்தின் எல்லா உண்மைகளையும் எல்லாரும் புரிந்து கொள்வதில் எடுத்து பேசிவிடவே முடியாது. தலைகளாய் நின்றார முடியாது. தேவன் அதற்கேற்ற ஒரு கிருபையை வரத்தை தந்துருள வேண்டும். இது சாதாரணமானது அல்ல. அடுத்ததாக இதனுடைய சிறப்பம்சத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான மேன்மையான ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை, கிறிஸ்டல் கிளியர் கம்யூனிகேஷன். போதகம் என்று சொன்னாலே ஒருவரோடு கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. எனக்கு புரிகிறது என்பது போதகம் அல்ல, மற்றவர்களுக்கு புரிகிறது, நான் எடுக்கிறேன், இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதுதான் போதகருடைய கிருபை. இது எங்கிருந்து வர வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்ததிலேயே தலை சிறந்த வேதாகம போதகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு மாதிரி. அவரை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம்? அவர் ஏழைகளுக்கும் போதித்திருக்கிறார், பணக்காரர்களுக்கும் போதித்திருக்கிறார், படித்தவர்களுக்கு போதித்திருக்கிறார், படிக்காதவர்களுக்கு போதித்திருக்கிறார். அவர் போதிக்கும் போது சில முறைகளை கையாண்டார்.
கேள்வி கேட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவர் கேள்வியை கேள்வியாலே எதிர்கொண்டிருக்கிறார். மிக பெரிய உண்மைகளை எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே உவமைகளாக பேசியிருக்கிறார். சூழ்நிலைகளை வைத்து பேசியிருக்கிறார். சம்பவங்களை வைத்து பேசியிருக்கிறார். மக்களுடைய அனுதின வாழ்வை வைத்து பேசியிருக்கிறார். அதே நேரத்திலே கல்வியறிவு மிகுந்த இடத்தில் அவளுடைய அறிவிற்கு ஏற்ற நிலையிலும் பேசியிருக்கிறார். எல்லா நிலைகளிலும் பேசியிருக்கிறார். ஆகையினாலே இயேசுவினுடைய போதனை என்று பார்க்கும் பொழுது அது யாருக்கும் புரியவில்லை, இவர் சொல்லுவது ஒன்றுமே விளங்கவில்லை என்று சொல்லி எல்லாரும் சொல்லிவிட முடியாது. இது தெளிவாக ஒன்றை அவர்களோடு கம்யூனிகேட் பண்ணுவது, ஒன்றை அவர்களுக்குள் கொண்டு செல்வது, அவர்களை புரிய வைப்பது, இதுதான் போதக வரத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே வேளையிலே நான் சொன்னது போல இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரமாக இருக்கிறபடினாலே இதை வளர வேண்டாம் என்று நினைத்துவிடக்கூடாது. அவர் எந்தெந்த வழிகளில் வளர வேண்டுமோ, கற்றறிய வேண்டுமோ அப்படி வளர வேண்டும். அடுத்ததாக தொடர்பு கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது இந்த வரத்தை புதிய ஏற்பாட்டிலே பேசும் பொழுது தீர்க்க தரிசனத்தோடு இணைத்து பேசப்பட்டிருக்கிற வசனங்கள் உண்டு. தீர்க்க தரிசன வசனத்தோடு அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 1வது வசனம். அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரான் ஆகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோடனை கூட வளர்க்கப்பட்ட நாயினும் சவுரும் தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 15:35. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். சில இடத்துல ப்ராஃபஸி என்று வரும், சில இடத்துல ப்ரீச்சிங் வரும். தீர்க்க தரிசனம் என்று அடிப்படையிலே சொல்லும் பொழுது புதிய வெளிப்பாட்டை பெறக்கூடியது. அந்த புதிய வெளிப்பாட்டை பெற்றதை பிரகடனப்படுத்தக்கூடியது பிரசங்கமாக வருகிறது. அந்த பிரசங்கம் இணைந்ததோடு செல்லும், அது சில வேளை தனியாக செல்லும். இரண்டுமே தொடர்பு கொள்ளுதல் தான். இரண்டு வரங்களுமே ஜனங்களோடு தொடர்பு கொள்ளுதல் தான், விளங்க வைத்தல் தான். அது ஒரு நிலையிலே செல்லும், இது ஒரு நிலையை செல்லும். இரண்டு வரங்களும் ஆனால் தொடர்புடையதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த போதக வரத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் பிரயோஜனத்திற்கு ஏதுவான பிரயோகம், எஃபெக்டிவ் அப்ளிகேஷன். போதிக்கிற வரம் என்று சொல்லக்கூடியது ஏதோ தகவல் பரிமாற்றம் மாத்திரம் கிடையாது. அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, அவர் இன்றைக்கு வந்தார், இன்றைக்கு இப்படி வாழ்ந்தார், இன்றைக்கு மரித்தார் என்று சொல்லி. போதக வரம் என்று சொல்லக்கூடியது வாழ்விலே மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு கிரியை செய்யக்கூடியது. ஒரு போதக வரம் நேர்த்தியாக மெருகேற்றப்பட்டு போதிக்கிற வரத்திலே வளர்ந்தவர்கள் அதை பயன்படுத்தும் பொழுது காரியங்கள் நடக்கும், கிரியைகள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். இதிலே இந்த போதக வரத்தினுடைய பிரயோகம் என்று சொல்லும் பொழுது 5 நிலைகள் உண்டு. 5 நிலைகள். முதலாவது, ஒருவருக்கு ஒரு காரியத்தை போதிக்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது நான் ஒரு காரியத்தை போதிக்கிறேன், இன்றைக்கு வரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். போதிக்கும் பொழுது வெறுமனே கேட்கக்கூடியது, வெறுமனே கேட்கிறார்கள், வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஒன்றை போதிக்கிறேன், வெறுமனே இவர் சொல்லுகிறார் என்று கேட்கக்கூடியவர்கள். இரண்டாவது, அதை ஏற்றுக்கொள்ள ரெகக்னைஸ் பண்ணக்கூடியது. என்ன ரெகக்னைஸ் பண்ணக்கூடியது? இவர் சொல்லுவது சரியா தவறா என்று சொல்லக்கூடியது. அதிலே சரி. முதலாவது என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். இன்றைக்கு ஒருத்தர் வந்து பேச வர்றாரு, மோசஸ் ராஜ் பேச போறாரு, பேசட்டும், என்னதாவது பேசுறாரு கேட்போம். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை, மோசஸ் ராஜ் சொல்வது சரியாதான் இருக்கிறது, சரியாதான் சொல்றாரு என்று அதை அங்கீகரிக்கக்கூடிய நிலை. மூன்றாவது, அவர் இது மோசஸ் ராஜ் சொல்லக்கூடியது சரிதானே, அது சரியா இருக்கக்கூடியது, அதை புரிந்து கொண்டு அவருக்கு தெரிந்த வார்த்தைகளிலே அவரே அதை சொல்லக்கூடியது. அது மூன்றாவது நிலை. இந்த போதக வரத்தினுடைய கிரியை செய்யும் பொழுது இது மூன்றாவது நிலை. என்ன, மோசஸ் ராஜ் இப்படி இப்படி பேசியிருக்கிறாரு, இது இப்படி, இதை பிறருக்கு தங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளிலே சொல்லக்கூடிய நிலை. நான்காவது,
இதிலேயே ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்வில் தொடுதல். இவர் சொன்னது என்னுடைய வாழ்விலே இன்றைக்கு தொட்டு இருக்கிறது. இது என்னுடைய ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டு அப்படி எப்படி இருக்கிறது என்பதல்ல, இது என் வாழ்விலே இருக்கணும் என்று சொல்லக்கூடியது. ஐந்தாவது, போதிக்கப்பட்டதன்படியே தன்னுடைய வாழ்வை மாற்றுவது. போதிக்கப்பட்டதன்படியே இப்படி சொல்லி இருக்கிறாரு நானி, இதனுடைய வசனத்தை என்னை உள்ளத்தை அசைத்து விட்டது. அசைத்ததோடு மட்டும் நின்று விடாமல் அதற்கு கீழ்ப்படிந்து ஒரு யூ-டர்ன் எடுப்பது. நான் தவறாய் போய் கொண்டிருக்கிறேன் என்றால், நான் தவறு என்று உணர்த்தப்பட்ட உடனே, இது பிரசங்க வரத்திலும் இவைகள் நடைபெறும். அதில் வெறும் அந்த ஐந்தாவது நிலை எட்டும் பொழுதுதான் அந்த போதக வரம் வெற்றி அடைந்தது, பூரண வெற்றி அடைந்தது என்ற அர்த்தம். இந்த போதக வரம் இல்லாதவர்களாலே எல்லா காரியங்களையும் புரிய வைத்து இந்த 5 நிலைகளை கொண்டு வந்துவிட முடியாது. ஆகினால்தான் அவரவர் அந்தந்த வரத்திற்கேற்றவர்கள் அந்தந்த இடங்களிலே பயன்படுத்தப்பட வேண்டும். இயற்கை தாளந்து இருக்கிறவர்களுக்கு இது அவசியம் இல்லை. அவர்கள் தகவல்களை மாத்திரம் சொல்லுகிறார்கள். சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அடிப்படை நிலையிலேயே தேங்கி நிற்கக்கூடியவர்களும் 5வது நிலை வரைக்கும் சென்றவர்கள். 2 சகோதரர்கள், இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு ஒரு உணவளித்தார். ஒரு சிறு பையனுடைய 5 அப்பம் 2 மீனை குறித்து எதை கொண்டு உணவளித்தார். அப்பொழுது பகிர்ந்து உள்ளதை குறித்து அவர்கள் அறிகிறார்கள். எப்படின்னு நமக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டாம், நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அங்கு போன பிறகு, வீட்டிற்கு போன பிறகு, ஒரு விளையாட்டு பொருளை யார் பகிர்ந்து கொள்வது என்பதற்குள்ளே அவர்களுக்குள்ளதாக சண்டை. அப்படி என்றால் அவர்களுக்குள்ளே இது செல்லவே இல்லை. அடுத்ததாக ஒரு உதாரணம், 2 கொரிந்தியரிலே 6வது அதிகாரம் 14வது வசனம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை ஒருவர் போதிக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது சூசி என்கிற ஒரு சகோதரி ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரோடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அதாவது டேட்டிங்னு அமெரிக்காவில் சொல்லுவாங்க. அங்கு அவளுடைய இங்கு காதல் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுகிறது, அங்கே டேட்டிங், பெட்டிங், மேரேஜ் என்று அது பல நிலைகள் தாண்டி செல்லும். டேட்டிங் என்றால் ஒருவரையொருவர் புரிந்து வெறுமனே சரீர பந்தப்படாமல் அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து ஐக்கியப்படுவது. அதிலே அவர்கள் அதிகமாக திருப்தி அடையும் போது ஏற்ற நபர் என்று காணும்பொழுது அவர்கள் திருமணம் போன்றவற்றுக்கு போவார்கள். அது மேற்கத்திய கலாச்சாரம். அப்படி இந்த சகோதரி ஒரு கிறிஸ்தவர் இல்லாதவரை டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வசனம் அவர்களுக்குள்ளே சென்ற உடனே அவர்கள், அந்த சகோதரி யோசிக்கலானார்கள். வசனம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது என்று நான் எப்படி பிணைக்கப்படுவது என்று சொல்லி அந்த அவர்கள் டேட் பண்ணி கொண்டிருந்த அந்த நபரை கூப்பிட்டு, இனி நாம் இதை செய்ய முடியாது, நாம் டேட் பண்ண முடியாது. ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய விருப்பம் உள்ளவரோ அதற்கேற்ற வாஞ்சி உள்ளவரோ அல்ல. ஆகையினாலே she went on to cool that relationship. அவர் அந்த உறவை துண்டித்தார். இப்படி கிரியை செய்கிறது. இது 5 நிலைகளெல்லாம் இருக்கும். 5 நிலைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்னுடைய ஊழியத்தில் நான் அதை பார்த்துருக்கிறேன். என்னுடைய போதக ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். போதக ஊழியத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நினைக்கிறேன், அன்றைக்கு என்னுடைய போதக ஊழியத்தில் நான் 10 வருடம் முடித்து 11 வருடங்கள் நான் முடித்து 12வது வருடத்தை துவக்குகிற நாள். ஊழியத்திற்கு அதற்கு முன்பதாக நான் பிரசங்கம் பண்ண தொடங்கி, பிரசங்கம் போதகத்தில் தொடங்கி, அதிலே என்னுடைய இந்த ஊழியங்களிலெல்லாம் நான் இதில் 11 ஆண்டுகளாக நான் செய்ததில் நான் பார்க்கக்கூடியது, சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வாருங்கள் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்று இருக்கக்கூடியவர்கள். பாருங்க என்ன சொல்றான் பார்ப்போம், அவன் என்ன சொல்றான்னா கேட்பான், சொல்றது என்ன சொல்றான் அவன் பாட்டுக்கு சொல்லட்டு என்று இருக்கக்கூடியவர்கள், அவர்களே நான் பார்த்திருக்கிறேன். சிலரை தெரியும் இவர்கள் அப்படித்தான் என்று சிலரை தெரியும். 2வது உள்ளவர்களையும் பார்த்திருக்கிறேன், பிரதர் சொல்றது சரிதான், ஆனால் 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 என்று சொல்லக்கூடியவர்கள். நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் சொல்கிறது தவறு கிடையாது, அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதற்கு மேலே
அது அப்படி இருக்கட்டு, அது சொல்கிறது சரியாகவே இருக்கட்டும். மூன்றாவது நிலையுள்ளவர்கள், நீங்கள் இதுதான் சொல்கிறீங்க, இதுதான் எனக்கு புரிகிறது என்று அவர்களே இதை தான் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதை நான் பார்த்துருக்கிறேன். நான்காவது, இது நீங்கள் சொல்ல வருவது இவைகள்தான் என்று சொல்லக்கூடியது. நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் இதுவும் பார்த்துருக்கேன். ஐந்தாவது நிலை இப்படி இருக்கிறது, ஆகையினாலே இவைகளை விட்டு மாற வேண்டும், இவைகளை விட்டு நீங்க வேண்டும், இவைகளை விட்டு அகல வேண்டும். இந்த ஐந்தாவது நிலையில் உள்ளதை என் ஊழியத்திலே நான் பார்த்திருக்கிறேனா என்று கேட்டால் பார்த்திருக்கிறேன். நான் சிலவைகள் எனக்கு நேரடியாக தெரியாது, சிலவற்றை தேவன் தான் அறிவார். ஆனாலும் கிரியைகள் நடந்திருக்கிறது, கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். இந்த காரியங்கள் நடைபெறும். ஒருத்தருக்கு போதிக்கிற வரம் இருக்கிறதுனால எடுத்த எடுப்பில் எல்லாரும் தலைகீழாய் மாறிவிடுவார்கள் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த போதும் போதித்த போதும் இதே தான் சொன்னார்கள். வாயாடி என்ன வாயாடி ஆயிட்டேன் என்று சொன்னவர்கள் உண்டு, அப்போஸ்தலனாகிய பவுலையும் பார்த்து சொன்னவர்கள் உண்டு, அதே நேரத்தில் திரும்பினவர்கள் சகைவே போன்றவர்கள் நாளத்தனையாய் நான் இப்பொழுதே கொடுக்கிறேன் என்று முடிவெடுத்தவர்களும் உண்டு. அது நடைபெறும். ஆனால் இந்த வரத்தை பெற்றவர்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும். அடுத்ததாக, இந்த போதிக்கிற வரத்தினுடைய மேன்மை என்னவென்று சொன்னால், இது சத்தியத்தினுடைய ஒரு சரீரம் கூட்டாக இருக்கிறது. இது ஏதோ பேசுவதல்ல, நாட்டு நடப்பை பேசுவதல்ல. இன்றைக்கு மீடியாவை எடுத்து பாருங்கள், இந்த நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் திருமணம், இந்த நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் விவாகரத்து, அப்படி இப்படி என்று பேசுகிறார்கள். முக்கிய செய்தியாக போதிக்கிற வரம் பெற்றவர் முக்கிய செய்தியாக பேசுவது அது அல்ல, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய உபதேசம். கிறிஸ்தவர் அடிப்படையிலே நம்ப வேண்டியவர்கள் என்ன? அஸ்திபாரம் ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னால் என்னவென்னவற்றை விசுவாசிக்க வேண்டும், அவைகளை குறித்தது. ஒருவர் ரட்சிக்கப்பட்டு 20 வயதான ஒரு வாலிபர் ரட்சிக்கப்பட்டார். அவரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்கப்பட்டது. 6 மாதம் ஆகிவிட்டது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி. அதற்கு அந்த நபர் கொடுத்த பதில், இந்த உலகத்திலே வாழ்ந்ததிலே ஒரு சிறந்த மனிதன் என்று பதில் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்ததிலே சிறந்த மனிதனா என்று கேட்டால் சிறந்த மனிதன்தான். ஆனால் இது ஒரு பூரணமான பதில் அல்ல. அவர் தவறான போதனைக்கு நடத்தப்படுவதற்கு, கொண்டு செல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இயேசு ஒரு மனிதன் மட்டுமே, இல்லாவிட்டால் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமே, நபி மட்டுமே, பூரணமான தேவன் அல்ல என்று துர்போதனையாளர்கள் துர்போதனைகளை புகுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்பேற்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை உபதேசம் பண்ண வேண்டும், சரியாக உபதேசம் பண்ண வேண்டும். ஆகையினாலே போதிக்கிற வரம் என்று சொல்லக்கூடியது வெறுமனே தகவல்கள் சொல்வதல்ல, சத்தியத்தினுடைய சரீரமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல, போதிக்கிற வரத்திலே வேதாகமத்தின் உண்மைகளை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுதல் அது இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டபடியே அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே 5 அதிகாரத்தில் நாம் பார்த்தது போல அவர்கள் எங்கெல்லாம் போதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11 ஒரு வருடம் முழுவதும் போதித்தார். அப்போல் 18 அதிகாரத்திலே கொரிந்துவிலே 18 மாதம் போதித்தார். எபேசுவிலே 2 வருடம் போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வரம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வளர்ச்சி சபைகளுக்குள்ளே இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதும் போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது
வசனத்திலே சொல்வார், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவழி மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனிதரிடத்தில் ஒப்புவி. அநேக சாட்சிகள், நீ என்னிடத்தில் கேட்டதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனிதரிடத்தில் ஒப்புவி. எத்தனை தலைமுறை விழுகிறது! அநேக சாட்சிகள், அடுத்ததாக அநேக சாட்சிகள் முன்பதாக பவுலிடத்தில் கேட்டது, அதற்கடுத்ததாக தீமோத்தேயு மற்றவர்கள், அந்த மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவித்து ஆக வேண்டும். அதே போல் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13-16 வசனங்களிலே பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் நீ ரட்சித்து கொள்ளுவாய் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நான் வருமளவும் வாசிக்கிறது, புத்தி சொல்லுகிறது, உபதேசிக்கிறதில் ஜாக்கிரதையாயிரு. இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் நாம் சில காரியங்களை பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவ ஊழியர், வசனத்தை பேசக்கூடியவர், அவருக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய வரம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் போதிக்கிற வரமாக இருக்க வேண்டும். ஒரு சபையிலே ஒரு மேய்ப்பருடைய அலுவல், போதகருடைய அலுவலை வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு போதிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாம் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 7 வரை பார்க்கும் பொழுது, கண்காணிப்பை விரும்புகிறவன் உண்மையுள்ள நல்ல வேலை விரும்புகிறான், அது உண்மையான வார்த்தை. கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவிட புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் அந்நீரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாயிருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவன் இழிவான ஆதாய்ச்சி இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ள கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அநேகம் கனிகளை குறித்து, ஆனால் வரங்களோடு தொடர்புடையதா என்னதான் வருகிறது? போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும். ஆப்ட் டு டீச், போதக சமர்த்தனா இருக்கணும், போதிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது முக்கியமானது. நாம் அடுத்த வாரத்திலே இந்த போதக அலுவல், போதக வரம், மெய்ப்பனுடைய அலுவல், மெய்ப்பனுடைய வரம், இதற்குரிய வித்தியாசங்களை பார்ப்போம். என்றாலும் ஒருவர் உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியத்திலே, அதுவும் விசுவாசிகளோடு இடைபடுகிறது, மேய்ப்பருடைய அலுவல், போதகருடைய அலுவல் என்று சொல்லும்போது போதிக்க தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் போதிக்க தெரியாமல் போதகத்தில் இறங்கக்கூடாது. அது ஆபத்து, டேஞ்சரஸ். ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரோ அதை அப்படி சொல்லணும். தேவன் இப்படி இருக்கிறார் என்றால் இப்படி இல்லை என்று போதகம் வரக்கூடாது. தேவனை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. அது பாவம். அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, அதிக ஆக்கினை அடைவோம். அந்த அழைப்பு இருக்கிறதா, வரம் இருக்கிறதா, வரத்திலே வளர்கிறோமா, அவைகளெல்லாம் பார்க்க வேண்டும். அதே போல தலைமைத்துவ பணிகளில் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் போதிக்க தெரிந்திருக்க, தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு போதிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரினியூவிங் ஆஃப் மைண்ட், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுதல். அடுத்தது கிறிஸ்தவ தலைமைத்துவம், லீடர்ஷிப், இதோடு தொடர்புடையது. இவைகளெல்லாம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமான உபதேசம், வேதாகமத்தினுடைய முறைப்படுத்தப்பட்ட இறையியல், வேதாகம இறையியல், சரித்திர இறையியல் போன்றவைகளெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கடைசியாக பார்க்கக்கூடிய காரியம், இந்த வரம் முக்கியமான வரம். இது ஏதோ 2ஆம் தரமோ 3ஆம் தரமானதல்ல. இன்றைக்கு சபைக்கு கொடுக்கப்படுகிற வரங்களிலே முக்கியமான வரம் என்னவென்று சொன்னால் இந்த போதக வரமாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வரம் ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்ட நாள் துவங்கி அவர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுகிற நாள் வரைக்கும் இந்த வரத்தினுடைய
தேவை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் தேவை வேண்டும்? சிறு பிள்ளைகளா இருக்கிறாங்களா, சிறு பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் பாடசாலை நடத்தணும், இந்த வரம் வேண்டும். டீனேஜுக்கு வர்றாங்களா, அவர்களுக்கு வாலிப நாட்களிலே அவர்களை சரியாக நடத்துவதற்கு இந்த வர வேண்டும். குடும்பமாகிவிட்டார்களா, அந்த குடும்பம் எப்படி நடத்தப்பட வேண்டும், கணவன் மனைவியா எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்கள் சரியாய் போதிக்கப்படத்தக்க வேண்டும். அடுத்ததாக அவர்கள் நடுத்தர வயதானவர்களாகிறார்களா, வயதானவர்களாக இருக்கும் பொழுது எப்படி வாழ வேண்டும், நித்தியத்திற்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த வரத்தினுடைய தேவை உண்டு. இப்போ உதவி செய்கிற வரம் இருக்கிறது, அந்த உதவி தேவைப்படும் போது உதவி செய்ய வேண்டும். ஆனால் இந்த வரம் எப்போதும் தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. அதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவார், 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இது அனுதினம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ சிலருக்கு இந்த வரத்திற்குள்ளே இருக்கும் பொழுது சிலருக்கு வாலிபர்களுக்கு பேசத்தக்க கிருபை இருக்கும், சிலருக்கு பெரிய கூடுகைகளிலே பேசத்தக்க கிருபை இருக்கும், சிலருக்கு மேய்ப்பர்கள் நடுவிலே பேசத்தக்க இந்த போதிக்கிற வரம் இருந்தால் அந்த போதிக்கிற வரத்திற்குள்ளதாகவே பல நிலைகள் இருக்கிறது. என்னுடைய வளர்ச்சியிலே பல நிலைகள் இருக்கிறது. அதை கடத்தது போல இதிலே தர்க்க சாஸ்திரம் செய்து இறையியலாளராக வர வேண்டும் என்றால் அடுத்து ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்த வசனம் இந்த வரத்தோடு இணைந்து போக வேண்டும். இந்த வரத்தோடு அதுவைகள் இணையும் பொழுது ஒரு நல்ல ஒரு தியோலஜியனாக, ஒரு பைபிள் ஸ்காலராக என்ன செய்ய முடியும், வளர முடியும். ஆகையினாலே இந்த வசனம், இந்த வரம் மிகவும் முக்கியமானது. வரம் இல்லாவிட்டாலும் போதகம் முக்கியமானது. ஒருத்தருக்கு வரமே இல்லைன்னாலும் போதகம் முக்கியமானது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். போதகம் வர இருந்து வேதாகமத்தினுடைய அனைத்து இறையிலேயும் தேவனை குறித்து, பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, வருங்காலத்தை குறித்து அனைத்து நுட்பமும் தெளிவுமாக பகுத்து பிரித்து கிரமமாக எல்லாருக்கும் போதிக்க முடியாது என்றால் வரம் இருக்கணும். இல்லாட்டாலும் அடிப்படைகளை, கிறிஸ்தவன்னா என்ன, இயேசுன்னா யாரு, ரட்சகர், இயேசு என்ன செய்திருக்கிறாரு, இந்த அடிப்படைகளை, கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமான நம்பிக்கைகளை அனைவரும் பேச வேண்டும். இது கிறிஸ்தவத்தினுடைய ABC. இது அனைவருக்கும் பேச தெரிந்திருக்க வேண்டும். ஒருத்தருக்கு கிறிஸ்தவன்னா என்ன, ரட்சிப்புன்னா என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன, இந்த LKG பாடங்கள் கூட சொல்ல தெரியலைன்னா கிறிஸ்தவராக இருப்பதற்கு தகுதியே கிடையாது. அன்ஃபிட் டு பி எ கிறிஸ்டியன். நான் தரிசனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன், துள்ளுனேன், உருண்டேன் அல்ல. கிறிஸ்தவன்னா என்னது, இயேசுன்னா யார், ரட்சிப்புன்னா என்னது, சுவிசேஷன்னா என்னது, நான் பாவியாக இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்புன்னா என்னது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, தாங்கள் சொல்லுகிறது என்னதென்று தாங்கள் சாதிக்கிறது என்னதென்று அறியாதிருந்தும் நியாயப்பிரமாணத்திற்கு போதகராயிருக்க விரும்புகிறார்கள். தெரியாமலேயே தெரிந்தவைகளை தெரிந்தது போல சிலர்கிட்ட பேசுறது, அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இனி அப்படினால் நாம் இன்றைக்கு பார்த்த காரியங்கள் போதக வரத்தை கொடுத்து இன்னும் அதிகமான காரியங்களை பார்த்திருக்கிறோம். போதக வரத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். போதக வரம் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி பார்த்தோம். இதிலே போதக வரத்தை பெற்றவர்களுடைய பணி, அவர்கள் அந்த வரத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும், அதை சரியாக பயன்படுத்தினால் எப்படி நன்மைகள் வரும், சரியாக பயன்படுத்தாவிட்டால் என்ன பின்விளைவுகள் வரும், போதக வரம் ஒருவருக்குள் இருக்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒருத்தருக்கு கிஃப்ட் ஆஃப் டீச்சிங், தேவன் ஒருவரை போதிப்பதற்கு அழைத்திருப்பார் என்றால், போதக வரம் கொடுத்திருப்பாருன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தவர்கள் போதிக்கிற வரம் பெற்றிருக்கிறார்களா என்று எப்படி கண்டுபிடிப்பது, போதிக்கிற வரம் ஒருவருக்கு இருக்கிறது என்று தேவன் கர்த்தர் போதிக்கிற வரத்தை ஒருவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த போதிக்கிற வரத்திலே எப்படி வளருவது,
என்று சொல்லக்கூடியவைகளை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்த்தவைகளை மீண்டும் மனதிற்குள்ளே கொண்டு வருவோம். நாம் இந்த வரத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறோமா? சபைகள் அறிந்திருக்கிறதா? இந்த வரம் இன்றைக்கு எந்த அளவு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? போதிக்கிற வரம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையாகவே எதை போதிக்கிறார்கள்? அதை பார்க்க வேண்டும். தங்களை பிரபல்யப்படுத்துகிறார்களா? கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறார்களா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார்களா? நான் பெரியவன் என்று சொல்லுகிறார்களா? இது பார்க்க வேண்டியது. ஒருவர் தன்னை போதக வரம் பெற்றேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய சுய அனுபவங்களையும் நான் அங்கு போனேன், நான் போன இடத்துல இப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று சொல்வார் என்று சொன்னால் அவர் போதிக்கிற வரம் பெற்றவர் அல்ல, இல்லாவிட்டால் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம், நிருபங்களிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு இல்லாத இந்த அனுபவமா நமக்கு இருக்கிறது. ஆனால் இயேசுவோ அப்போஸ்தலர்களோ அவர்கள் பேசும் பொழுது அதிகமாக அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பேசினதே பார்க்க முடியாது. நான் அந்த வீட்டிற்கு போன போது இப்படி நடந்தது, இங்கே போன போது இப்படி நடந்தது, இங்கே நடந்தது என்று சொல்ல முடியும். அவர்கள் எங்கு போனாலும், பவுலா போறாரு, கொரிந்து பட்டணத்துக்கு போகிறாரு, பார்க்கிறார். முதல்ல எங்கே போன ஜெபாலயத்துக்கு போவார். அங்கே கொஞ்ச நாள் போனால் அடித்து விரட்டிடுவாங்க. அதற்கு பிறகு ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறார். எல்லாவற்றை தங்கி இருந்து தினசரி வேதாகமத்தை அவர்களுக்கு எல்கேஜி முதல் டிகிரி லெவல் வரைக்கும் அவர் என்ன செய்திருவார், கொடுத்துருவார். இப்படி இன்றைக்கு போதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? இல்லை, அந்த இடத்தில் அதை பட்டவர்கள் தான் இருந்திருக்கிறார்களா? அதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக, இந்த வரம் பயன்படுகிற போது அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, எப்படி இருக்கிறது? நான் 5 நிலைகளில் உள்ளவர்களை பேசினேன். அதிலே எந்த நிலையில் நாம் நிற்கிறோம் என்பதையும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த வாரத்திலே இந்த வரத்தை ஒருவருக்கு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் இந்த வரத்தை ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த வரம் எனக்கு இருக்குன்னா இந்த வரம் எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடித்தா நான் என்ன செய்யணும்? இந்த வரத்தினுடைய முக்கியத்துவம் இப்படியெல்லாம் இருக்கிறது. போதிக்கிற வரம் இருக்கிறபடினாலே தான் நாம் வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்கிறோம். அரசியல் தலைவர்களோ பொருளாதார நிபுணர்களோ பைபிளை நமக்கு போதிக்க முடியாது, போதித்து விட முடியாது, நடக்காது. இதுக்கு போதிக்கிற வரம் வேண்டும். அதை தேவன் கொடுத்திருக்கிறார், இன்று வரைக்கும் கொடுத்து வருகிறார். அந்த வரம் உங்களில் ஒருவருக்குமானால் அதை எப்படி கண்டுபிடிப்பது? இருக்கிறது, அதில் வளர வேண்டும். எப்படி வளருவது? வளருவதை தேவனுக்கு மகிமை எப்படி கொண்டு வருவது? இந்த வரத்தை பெற்றவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? இவைகளை நாம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமால் அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம்.